வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக இந்த பதிவு கண்டிப்பாக மைவி3 உறுப்பினர்களுக்கு இல்லை. மைவி3யில் இல்லாத நபர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், யூடியூபர்ஸ் மற்றும் இந்த மைவி3 சம்மந்தப்பட்ட பதிவு போடும்போது நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுற நண்பர்கள், இவர்களுக்காக தான் இந்த பதிவு முக்கியமாக நான் போடுறேன். ஸோ மைவி3 உறுப்பினர்கள் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ மைவி3 நண்பர்கள் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வரலை. ஸோ இந்த கேஒய்சி அப்டேஷன், அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட், இந்த காரணங்களால் அந்த பேமெண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா கேஸ் வந்தது. அப்புறம் எம்டி சார் வந்து இப்போது வந்து அவரை தானாக முன் வந்து சரணடைஞ்சிட்டாரு. அவரும் உள்ளே இருக்கார். அவருக்கு இன்னும் வந்து பெயில் கிடைக்கல. ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து தொடர்ந்து வந்து வரலை. ஸோ இதுதான் அவங்களோட சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, பார்த்திங்கன்னா 4-5 மாதங்களாக பேமெண்ட் வரல. அடிஷ்னலாக வந்து இந்த பேமெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஸோ அந்த மனநிலையில் நம்ம ஒரு வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது கருத்துக்களோ வந்து பகிரப்பட்டு வந்தால், யூடியூப்பில் பகிரப்படுது, வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து இதை சம்மந்தமான பதிவுகள் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் இந்த மனநிலையில் ஒரு கடினமான மனநிலையில் வந்து மைவி3 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டைமில் போடப்படுகின்ற ஏதாவது ஒரு பதிவு, ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து இந்த டைமில் வரும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, ஒரு சிலர் வராது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இன்னும் வேறு செய்திகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது பற்றி, அந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து அவங்க ஊடகத்தில் வந்து போடுறாங்க, யூடியூபர்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அந்த டைமில் எந்த செய்தி போட்டாலும் ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அப்டேஷன் தேவை. கண்டிப்பாக வந்து அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது மெயினாக வந்து பணம் எப்போ வருங்கிறது தான் அவங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு அப்டேஷன் போட்டோம் அப்படின்னா, அப்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து அவங்களோட கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எப்போ வந்து எம்டி சார் வெளியில் வருவார், எப்போ வந்து நமக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்க அந்த மெசேஜை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து முதல்ல வந்து அமௌண்ட் எப்போ சார் வரும் அதை சொல்லுங்கள், எம்டி சார் எப்போ சார் வரும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த டைமில் நிறைய நண்பர்கள் வந்து மைவி3 இல்லாத நபர்கள், மற்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது. கருத்து பரிமாற்றங்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அவங்க கருத்துக்களை வந்து கண்டிப்பாக தெரிவிக்கலாம். பட் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிற விதம் ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம யார் மனதையும் துன்படுத்தாமல் நம்ம டீசெண்டாக வந்து அந்த கருத்துக்களை தெரிவித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இந்த கருத்துக்கள் வந்து பரிமாற்றம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறது, வல்கரான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஸோ அதை தவிர்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தமிழரோட பண்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கறது நம்மளோட பாரம்பரியம், பண்பாடு. நாம் வந்து அதை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ், வல்கர் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது தெரிந்தோ தெரியாமலோ நம்மளோட அப்பா அம்மாவோட வளர்ப்பை வந்து நாமளே வந்து அசிங்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். அந்த கருத்துக்கள் வந்து தெரிவிக்கும் போது யார் மனதையும் புண்படுத்தாமல், காயப்படுத்தாமல் நீங்கள் கருத்துக்களை தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த நண்பர்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்ச விஷயம். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த உருவ கேலி பண்ணுறது. இப்போது ஒரு சிலர் வந்து கண்டினியூஸாக வந்து காலையில் ஒரு பதிவு போடுறாங்க, ஈவினிங் ஒரு பதிவு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பதிவு போடுறாங்க, மக்களும் வந்து அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத, அதாவது கண்டென்ட் இல்லாத மெசேஜ் வந்து போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கே வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஸோ அந்த ஏமாற்றத்தில் ஏதோ வந்து அவங்க பேசுகிறாங்க. நான் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா உருவகேலியும் வந்து பண்ணுறாங்க ஒரு சிலரை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையின் படைப்பு. எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்போம். இந்த உருவகேலி பண்ணுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ரெக்வஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். பட் மற்றபடி வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம்.
அண்ட் தென் யூடியூபர்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரோட கண்டென்ட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைவி3. என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பேமெண்ட் எப்போ வரும், எம்டி சார் எப்போ வரும் அப்படின்னு. ஸோ ஒரு பதிவு வந்து போட்டாங்க அப்படின்னா எல்லாருமே உடனுக்குடன் வந்து அதை பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தேவையில்லாத கண்டென்ட்டை யூஸ் பண்ணி உடனுக்குடன் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு பதிவு, மதியம் ஒரு பதிவு, ஈவினிங் ஒரு பதிவுன்னு சொல்லிட்டு உடனுக்குடன் எல்லா பதிவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 அமௌண்ட் வரும், எம்டி சார் வருவாங்க அப்படிங்கிற கம்பெனியில் தான் வந்து இருக்கும். பட் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குண்டான கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது இருக்காது. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து கண்டென்ட் இல்லாத பதிவுகளை வந்து போடும்போது அப்போ வந்து என்ன மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாத வந்து ஒரு உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தூண்டிட்டு பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு தம்பனையில் வந்து போட்டு மக்களை வந்து பார்க்க வைக்கிறாங்க. அது வந்து வியூஸ்க்காக வந்து பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு தேவையில்லாமல் அதிருப்தி வந்து வருது. அதை வந்து தவிர்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ அந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து எம்டி வராரு, பணம் வருது அப்படிங்கிற அந்த தம்பனையிலே வச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த அதிருப்தி வருது. அதை வந்து தவிர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து எல்லோருமே வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க. இப்போ 69 லட்சம் பேர் வந்து மைவி3யில் இருக்காங்க. எல்லோரும் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் சார்பாக வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாங்க. ஸோ அந்த ஒரு சேனலை பார்த்துட்டு இன்னொரு சேனலில் அதே மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, பதிவு போடுங்க. இப்போ இது எல்லாமே மக்கள் மனசில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவும் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி மெசேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து நம்ம மேலே வருது. ஸோ இந்த மாதிரி தெளிவான கண்டென்ட்டு என்ன மெசேஜ் வந்து மக்களுக்கு வந்து நம்ம சொல்லணும், என்ன அப்டேஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து டிஆர்பிக்காக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக தான் வந்து சொல்லுவாங்க, நேரடியாக வந்து நமக்கு சொல்கிறது இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து தெளிவான முடிவு எப்போ கிடைக்கும் அப்படின்னா யூஓடபிள்யூவில் வந்து அந்த கேஸ் விசாரணை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து சொல்லணும் இது வந்து என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லணும். அவங்க சொன்னால் தான் நமக்கு இது வந்து நம்ம ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து அவங்க தான் வந்து சொல்லணும். பட் இது வரைக்கும் வந்து இந்த கேஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்டி சார் வந்து அவராக தானாக முன் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அவர் வந்து பேமெண்ட் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அது ஸ்கேம் இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே என்ன நடக்கும், இன் ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும், இது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து யூஓடபிள்யூ வந்து அவங்க வந்து தெளிவான முடிவு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த தெளிவு பிறக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து போடுறத வந்து தவிர்த்துக்கிட்டு நம்ம கரெக்டான கண்டென்ட்டை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த 69 லட்சம் பேர் வந்து இதில் இருக்காங்க, மைவி3யில் உறுப்பினராக இருக்காங்க. அதில் 9 லட்சம் பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா அந்த 69 லட்சம் பேர் அப்படிங்கிறது அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆப் மூலிமா வந்து 69 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து மாபெரும் சக்தி. அந்த மாபெரும் சக்தியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதத்தில் வந்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக போட்டால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு எகென்ஸ்டாக வந்து புகார் கொடுத்தவர் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் வந்துச்சு. இப்போ அதை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அவரோட கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாரோ வந்து முகம் தெரியாத அதாவது அடையாளம் தெரியாத நபர்கள் அப்படிங்கும்போது நம்ம வந்து யாரோ தெரியாதவங்க வந்து நம்ம மேலே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க யாருன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுங்கள், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் அந்த கம்ப்ளைண்ட்டு வரதை ஊடகங்களில் வரதை வச்சு பார்க்கும்போது எது இது பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைவி3 உறுப்பினர்கள் தான் அதை வந்து பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் வந்து மைவி3 நண்பர்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்தில் தான் வந்து அந்த கண்டென்ட் அதாவது மெசேஜ் வந்து போடுறாங்க. பட் அதை யார் வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா யாரோ வந்து தாக்குதல் நடக்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து கோரிக்கை வைக்கணும். ஏன்னா இப்போ 69 லட்சம் பேர் வந்து இதில் இருக்காங்க, 9 லட்சம் பேர் வந்து இதில் பர்ச்சேஸராக வந்திருக்காங்க. அதில்
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அந்த க்ரௌன் மெம்பர்ஸாக இருக்கவங்களோட அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4-5 மாதங்களாக வந்து வரல அப்படிங்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து விசாரணை போயிட்டுருக்குது. ஒன்ஸ் வந்து விசாரணை முடிஞ்சுது அப்படின்னா அவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் நாம் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து பேசாமல் நம்ம வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி போகும்போது மக்களோட மனநிலை வந்து கண்டிப்பாக ரொம்ப எமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா, எல்லோருமே வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வன்முறை வந்து கண்டிப்பாக தீர்வாகாது. இதுதான் வந்து என்னோடய கருத்து. அதனால் இப்போ அதை யார் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத வந்து போலீஸ் தரப்புலேருந்து அவங்க வந்து விசாரணை முடிச்சுட்டு அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதேமாதிரி மற்ற விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஆகஸ்ட் 15 அமௌண்ட் வரும் நாள் அப்படிங்கிற தம்பனையிலே வச்சுட்டு 2-3 மெசேஜ். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 வந்து அமௌண்ட் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல அந்த டைமுக்குள்ளார வந்து எம்டி சார் வரணும். எம்டி சார் வந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பற்றின நியூஸே வந்து நமக்கு வரும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து அந்த மாதிரி பதிவு வந்து போடும்போது அவங்க ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. ஆர்வத்தோடு பார்க்கும்பொழுது அவங்களோட உள்ளே வந்து எந்த கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னா அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது. கண்டென்ட்டோடு நம்ம மெசேஜ் போடணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பேசும்போது இந்த எகென்ஸ்டாக வந்து கம்பெனிக்கு எகென்ஸ்டாக புகார் கொடுத்தவர் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை பற்றி அவர் பேசும்போது மக்கள் வந்து இப்போ அவர் மேலே வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அந்த மக்கள் புகார் கொடுக்குறது வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பதிவில் வந்து போடுறாரு. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களோட உயர்கல்வியில் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து இந்த திறனாய்வு தேர்வு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து தொழில் தொடங்குறது, தொழில் முனைவோர் ட்ரைனிங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அவர் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு. நான் முதல்வன் திட்டத்தின் மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து தெரிஞ்சவங்க வந்து இதை பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு கேலி கிண்டலான கண்டென்ட் வந்து கமெண்ட்டில் வந்து நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூபர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி.